بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الناس قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما يستفتونك قل الله يفتيكم في الكلالة إن امرأ هلك ليس له ولد وله أخت فلها نصف ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد فإن كانتا اثنتين فلهما الثلثان مما ترك وإن كانوا إخوة رجالا ونساء فللذكر مثل حظ الأنثيين يبين الله لكم أن تضلوا والله بكل شيء عليم صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சூரத்துன் நிசாவுடைய கடைசி 3 ஆயத்துக்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால ஓதினேன். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரத்துன் நிசாவை நாங்கள் அதனுடைய வகுப்பை நாங்கள் முடிப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவுடைய கடைசி பகுதியில் யூத கிறிஸ்தவர்களுடைய அகீதாவை பற்றி, அவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் கொண்டிருக்கிறாங்க, முரண்பாடான நம்பிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்றாங்க ஒரு கட்டத்தில், இன்னொரு கூட்டம் சொல்றாங்க இல்ல 3 பேர்ல ஒருத்தர் என்று சொல்றாங்க என்ற நிலைப்பாடெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானுன் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாஹ்விடமிருந்து ஒரு மிக தெளிவான அத்தாட்சி உங்களின் பக்கமாக வந்துவிட்டது. வஅன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, மிக தெளிவான ஒரு பிரகாசத்தையும் நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாங்கள் அனுப்பினோம், குர்ஆனையும் நாங்கள் இறக்கியிருக்கிறோம். யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களின் பக்கமாக வந்திருக்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெரியோர் அத்தாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அத்தாட்சி தான் தீனுக்கு, அவர்களே ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் அவர்களையே அத்தாட்சியாகத்தான் வச்சான். ஏன்? எல்லா வகையான குவாலிட்டியும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, எல்லா வகையான குவாலிட்டி. உலகத்தில் எந்த ஒரு நபியும் பிளே பண்ணாத எல்லா ரோலையும் பிளே பண்ணினாங்க, எல்லா ரோலும். கல்யாணம் முடிச்சாங்க, புல் இருக்குது, வாழ்ந்திருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, விவசாயிகளுடைய புலங்கிருக்கிறாங்க, யுத்தம் செஞ்சிருக்கிறாங்க, எல்லாம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன என்ன ரோல் பிளே பண்ணணுமோ எல்லா ரோலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசிக்கலாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல, கல்யாணம் முடிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அவங்களுடைய நிக்காஹ பத்தி இருக்குது, பிள்ளைகளை பத்தி இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கத் ஜாஅக்கும், உங்களிடத்தில் வந்து விட்டது, புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி வந்திருக்கிறது. வஅன்ஸல்னா இலைக்கும், அது மட்டுமல்ல, இலைக்கும் நூரன் முபீனா, ஒரு பிரகாசமான ஒரு தெளிவான பிரகாசத்தையும் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். அதான் குர்ஆன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கும் புதுசாத்தான் இருக்குது. இன்றைக்கும் புதுசு, கருத்துக்கள் புதுசு, ஆழமான கருத்துக்கள். விஞ்ஞானம் முன்னேற முன்னேற குர்ஆனுடைய கருத்துக்கள் வித்தியாசமாக வந்து கொண்டே இருக்கு. குர்ஆனுடைய ஆச்சரியம் என்ன சொன்னா, எந்தெந்த துறையில உள்ளவங்க இந்த குர்ஆனை படிப்பாங்களோ அந்த துறை இல்ல அந்த குர்ஆன் பேசும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் பேசக்கூடிய குர்ஆன் எடுத்தா அவருக்கு முழு குர்ஆனும் எதாயிக்கும்
மேத்தமெட்டிக்ஸ் தான் தெரியும். வைத்தியத்தை பத்தி பேசக்கூடிய ஒருத்தர் பேசினா அவருக்கு முழு குரானும் என்ன செய்யும்? எதாய்க்கும் வைத்தியம். மனிதனுடைய ஹியூமன் பாடியை பத்தி, ஒரு சைல்டு, ஒரு புல் எப்படி உருவாகுது இதை பத்தி குர்ஆன் பேசுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கடலை பத்தி சி கடல்ல போயிட்டு ஆராய்ச்சி ஆக்களிக்கிறாங்க, அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட். அவங்க சொல்றாங்க இந்த குர்ஆன் எழுதின ஓத்தர் வந்து நிச்சயமாக கடலை பத்தி தெரிஞ்சாலா தனி குடும்பம். அவர் நினைச்சாங்க எழுதப்பட்ட புக்கு சொல்லி. ஏன் அந்த அளவுக்கு கடலை பத்தி வந்திருக்குது. தண்ணியை பத்தி 43 ஆயத்தில் இருக்குது. இதை பத்தி தண்ணி இன்னைக்கு நாங்க சும்மா பாவிக்கிறோம். தண்ணி ஒரு முடக்கம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற பாக்கியங்களுக்கு இல்ல. தண்ணி ஒரு முடக்க குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற பாக்கியங்களுக்கு கிடைச்சாக்கள் ரொம்ப குறவு. தண்ணியை பத்தி 43 ஆயத்தில் இருக்குது. தண்ணி எப்படி உற்பத்தி ஆகும்? அபராயித்தும் மா அல்லதி தஷ்ரபூன், குடிக்கக்கூடிய தண்ணியை நீங்க பார்க்கலையா? இது இறக்கிறது நீங்களா நாங்களா? أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء لجعلناه أجاجا. நாங்க நாடினா இது உப்பு தண்ணி ஆக்கிடுவோம். எப்படி? முழு ஓஷன் உள்ள தண்ணி உப்பு தண்ணி. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டும் பாதுகாப்பானாக. அதாவது இவங்க யாருன்னு சொன்னா வாப்பா உம்மாவும் இல்ல, குழந்தைகளும் இல்ல. வாப்பா உம்மா ஏற்கனவே மௌத்து, கல்யாணம் முடிச்சு இல்லாட்டி யாரிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இல்ல. இல்ல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, யார் இல்ல, இப்ப பிள்ளைகள் கிடைச்சல்ல, மனைவி ஏற்கனவே மௌத்து அல்லது கணவன் ஏற்கனவே மௌத்து. இப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு மேலே இல்ல கீழே இல்ல, குடிக்கலாது. ஒரு ஓசன்ல உள்ள தண்ணி உப்பு தண்ணி, கடலுக்கு பக்கத்தில் கிடந்தோடுனா நல்ல தண்ணி. மேலுக்கும் இல்ல, பாப்பொம்மை இல்ல, இரண்டாவது புள்ளகளும் இல்ல. இவங்களுக்கு சொல்றது கலாலம். இவங்க யாரு? யஸ்அலூனக யஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. கலாலான்னு சொன்னா யாருக்கு மேல அடிப்படையும் இல்ல, கீழுக்கு பிரான்ச்சும் இல்ல. ஏற்கனவே அடிப்படை வாப்பா உம்மா மௌத்தாகிட்டாங்க. இரண்டாவது இப்பவே மௌத்தாகக்குள்ள ஒன்றோ கல்யாணம் முடிச்சில்ல, அப்படி இல்லைன்னு சொன்ன யாரும் இல்ல. கல்யாணம் முடிச்சு புள்ளைகள் இல்ல, அப்படி இல்ல கல்யாணம் முடிச்சாரு புள்ளைகள் இருந்தாங்க, புள்ளைகள் மௌத். قل إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. கணக்கு சொன்னா தண்ணி வருவாப்பா. ஆனா பக்கத்துல கடல் வைத்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், சொத்து யாருக்கு போகும் என்றதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இனிம்ரஉன் ஹலக், ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார். லைஸ லஹு வலதுன், அவருக்கு புள்ளைகள் இல்லை, அவருக்கு வாப்பா உம்மா இல்லை. வாப்பா உம்மா இல்லைன்றது இங்க சொல்ல இல்லை, முந்தி சொல்லிக்கிறான். இங்க சொல்றான் லைஸ லஹு வலதுன், அவருக்கு யாரும் இல்லை, புள்ளைகள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட கட்டத்தில் வலஹு உக்துன், அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறார். ஒரு சகோதரி, ஒரு பக்கம் வாப்பா உம்மா இல்ல, மறுபக்கம் யார் இல்ல, புள்ளகள் இல்ல, ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறாரு என்றிருந்தா தண்ணி. இது என்ன தண்ணி? சுத்தமான தண்ணி. குர்ஆன் ஒரு எப்பயுமே ஞாபகிச்சுக்கோங்க, எந்த துறை உள்ளவரை பேச்சு குர்ஆன் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக், அவர் விட்டு போன நெட் அசெட்ல அவருடைய வசியத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு, அவருடைய கடனை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சமுள்ள நெட் அசெட்ல அறவாசி 50% யாருக்கு போகும்? சகோதரிக்கு போகும். சரி, இப்ப கண்டது பொம்பளை மௌத்தாக இருக்கிறார். முந்துக்கு மௌத்தான் ஆம்பளை ஏரியா, இப்ப ஆம்பளை பொம்பளை மௌத்தாக இருக்கிறான். ஆனால் அவளுக்கு வாப்பா உண்மை யாரும் இல்ல, அவளுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல. ஒரு லேடி மௌத்தாக இருக்கிறான்னு சொன்னால் அவளுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கிறான்னு சொன்னால் அவள் விட்டு தொட்டாலும் அந்த துறையை பத்தி குர்ஆன் இருக்கு, போய்கொண்டே போய்கொண்டே. ஒரு புள்ளை உற்பத்தியை பத்தி, நோய போன முழு சொத்தும் யாருக்கு போய் சேரும்? சகோதரனுக்கு பேச்சு சேரும். இல்லம் யகுன் லஹா வலதுன், அவளுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றார்.
சரி, ஒரு ஆள் மௌத்தாகிட்டாரு, ஆனா அவருக்கு 2 சகோதரிகள் அல்லது 2க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்ல, தாத்தமாரி தங்கச்சி. குர்ஆன் பேசிக்குது நோயை பத்தி குர்ஆன் 3 வகையா பேசுது. ஒன்று சொல்லுது 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேல இருப்பாங்க என்றிருந்தால் ஃபலஹுமா அஸ்ஸுலுஸானி மிம்மா தரக், அந்த மையத்தை விட்டு விட்டு போன நெட் அசெட்ல 3இல் 2 பங்கு அவங்களுக்கு போகும். 2/3 போகும். 2/3 போகும். وَإِنْ كَانُوا إِخْوَةً رِجَالًا وَنِسَاءً, அவங்க ஆண் பெண் பல பேர் இருக்கிறாங்க, சகோதரர்கள் மிக்ஸாக இருக்கிறாங்க. 5 சகோதரி 5 சகோதரன், 4 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ், இப்படியான முறையில் இருப்பாங்க. நோய் வந்தா உங்களுக்கு சலுகை வேணும். அதுக்கு நோய் சில சலுகைகளை தந்திருக்கு. நோன்பு கடமை இல்லை இருந்தால் அந்த கட்டத்தில் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்ற கணக்கு பிரகாரம் பங்குகள் கொடுக்கப்படும் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகள் அனைத்து ஹஜ்ஜில பேச்சு தலையை சொரிய இயலாது, ஆனா தலையில புண் வந்துட்டு பேனாய்க்குது, தலைமுடிய சிறைக்கணும், அப்ப என்ன சட்டம்? அதை பத்தி குர்ஆன் பேசிக்குது, பயான் செய்கிறான். இது சட்டம், இது சட்டம். யுபையினுல்லாஹு லக்கும், நீங்க வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை என்ன செய்கிறான்? பயான் செய்கிறான். வாழ்க்கையில ஞாபகிக்கோங்கோ, நோய் பரவாம இருக்கு என்ன செய்யணும்? தயமம் செய்யுங்கோ. தண்ணியால முகத்தை கடினா என்ன செய்யும்? நோய் கூடும், நோய் அதிகரிக்கும். என்ற ஹராம் ஹலால் என்றது பொதுவாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாட்டு பொருள் ஹராம் ஹலால் பார்ப்போம், இதுல நல்ல விஷயம் பார்க்கத்தான் வேண்டும். ஆனா அதை விட முக்கியம் அதை வாங்குறதுக்கு பயன்படுத்துற பணம். ஒருத்தர் வாங்குற ரேஸ் மூக்கில ரேஸ் ஓடிட்டு வந்து இவர் ஹலால் ஹலால் பார்க்கிறார். இது ஈனம் இருக்குதா? நீங்க என்ன செய்யுங்க? தயமை செஞ்சுக்கோங்க. குர்ஆன் பேசுது. மருந்து குடிக்கிறது குர்ஆன் பேசுது. சுப்ஹானல்லாஹ், மருந்து குடிங்கோ. என்ன பார்க்கிற ஈனம்? எங்க பார்க்கிறாரு? இன்கம் என்ன? லஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்க்கிறாரு ஈனம். என்னங்க விஷயம் இது? நீங்க எதை வாங்கிட்டு பிரச்சனை வாப்பா, உங்களோட சோர்ஸே ஹராம். தஃசீர்ல வந்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க ஒரு கேள்வி, எல்லாம் நோய் அனுப்புறது யாரு? சொன்னாங்க நான். அல்லாஹ் முதலாவது அடிப்படை எங்கட சோர்ஸ் ஹலால் ஆகணும், இன்கம் ஹலால் ஆகணும், இருப்பிடம் ஹலால் ஆகணும், எங்கட பேஸ் ஹலால் ஆகணும். நான் அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறது முஹர்ரம் சஃபருடைய ஆரம்ப பகுதி. இஸ்லாமிய கேலண்டர்ல ஒரு மாசம் பேச நான் தான் அனுப்புறேன். மறந்து யாரு? அது நான் தான். நோயாரு? அல்லாஹ். மறந்து யாரு? அல்லாஹ். 2012 ஆரம்பத்தில் இருக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் இந்த 2 சங்க ஊதுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று எல்லா இடத்திலேயும் போரிடம் எல்லாம் பேசுவோம். எதை பற்றி சொன்னா இந்த என்னவா டாக்டர் வேலை? அல்லாஹ் சொல்றான், அது நான் அவரை அனுப்புகிறேன் உன் பக்கமாக. ஸ்கூல்ஸை செப்பரேட் ஆக்குவோம். 2வது பேசுவோம் அனந்தர சொத்து சம்பந்தமா பேசுவோம். அனந்தர சொத்து எப்படி? அனந்தர சொத்து நாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய, ஏண்டா இந்த நாட்டு சட்டத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு கிஃப்ட் தான். குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் உங்களோட சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொள்ளும். நீங்க அந்த நோய்க்குரிய மருந்து சரியாக செட் ஆகணும். நோய்க்குறமா ஜாதுல் மஆதுல ஷேக் இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி பேசி பிச்சை வாங்க தேவையில்லை. பிரிட்டிஷ் லோல பேசி டிபெண்ட் ஆக தேவையில்லை.
யாராவது சொன்ன லோவை நீங்க எடுக்க தெரியல. குர்ஆன் சொல்லக்கூடிய பியோர் லோவை உங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏழும் 1938 ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்தில் எங்களுக்கு சட்டமாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல எந்த அமெண்ட்மெண்ட் எழுதுறாங்க. நோயும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, மருந்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. நோய் வந்தா பொறுக்கிறதும் அல்லாஹ்வுடைய கதிர நம்புறது, மருந்து குடிக்கிறதும் கதிர நம்புறது, மருந்த குடிக்கிறதும் கதிர நம்புறது. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் குர்ஆன் மிக தெளிவா எல்லாத்தையும் பேசி, எல்லாத்தையும். எக்கானமி வேணுமா? எக்கானமி குர்ஆன்ல முழுக்க எக்கானமி இருக்கு. எப்படி ரிசோர்ஸ பாதுகாக்கணும் குர்ஆன்ல இருக்குது. வெல்த் எப்படி கிரியேட் பண்ணணும் குர்ஆன்ல இருக்குது. குடும்பமாக எப்படி வாழணும் குர்ஆன்ல இருக்குது. மாப்பட ரைட்ஸ் என்ன குர்ஆன்ல இருக்குது. புள்ளையோட ரைட்ஸ் என்ன குர்ஆன்ல இருக்குது. எல்லாம் குர்ஆன்ல. குர்ஆனுடைய மேத்தமேட்டிக்ஸ் பார்த்து ஆச்சரியமான மேத்தமேட்டிக்ஸ். ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியம். அல்லாஹ் சொல்லிட்டான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை அவர்களே ஒரு புர்ஹான். இரண்டாவது, நான் உங்களுக்கு வேத நூலையும் இறக்கி இருக்கிறேன். ஆனா ரெண்டு ஞாபகம், ரிஜாலுல்லாஹ் கிதாபுல்லாஹ். நபிமார்கள் ரிஜாலுல்லாஹ். ரிஜால் மனிதர்கள். இரண்டாவது கிதாபுல்லாஹ், அதென்ன வேதம். இதுக்கு நாங்க எங்க பாசையில சொல்லும் தியரி பிராக்டிகல். நபிமார்கள் யாரு? பிராக்டிகல் லைஃப். தியரி யாருக்கு பேசணும்? குர்ஆன் தியரி. அப்ப எப்பயுமே தியரியை சொல்றது லேசி, அந்த தீவிர தேவையில்லை. எனவே நாங்கள் எல்லாரும் ஜவாபுதாரிகள், நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். இந்த ரெண்டு விஷயத்தை இந்த வருஷம் சங்காக ஓதுங்கோ, எல்லாரும் பேசுங்கோ. மதரசாக்களுக்கு டொனேஷன் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு வக்ஃப் செய்வது போல, பாடசாலைகளுக்கு போயிட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த ஆர்கனைசேஷனால நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம், இந்த அமௌண்ட் உங்களுக்கு தாரோம், இதை நாங்க உங்களுக்கு செஞ்சு தாரோம். ஆனா ஒரு கண்டிஷன், ஸ்கூல் செப்பரேட் ஆகும். இதை செய்யும். இதுக்கு மேல் மிச்சமா தேவை, அதே செஞ்சு தாரோம். நாங்க செய்ய வரோம், ஏண்டா நாங்க செய்யணும். 20,000 மாணவர்கள் தான் மதரசாவில் படிக்கிறாங்க. 7 லட்சம் மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 7 லட்சம். நேஷனல் காலேஜஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம் நேஷனல் காலேஜ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 90,000 பேரு. முஸ்லிம் 4 பிரிக்கலும். நான் 4 பிரிக்கலும். ஒன்று கவர்மெண்ட் நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 90,000 பேர் இருக்கிறாங்க. அது போக நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 4,65,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. மாற்று மதத்தவர்களுடைய பௌத்த இந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 1,00,000 மேல. இது போக இன்னும் ஒரு நம்பர் ஸ்டாட்டிக்ஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் ஒரு மேலோட்டமாக சொல்றாங்க, நாடளாவிய ரீதியில முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தை பார்த்தாங்க. நான் ஜும்மாலே சொன்னேன், ஆச்சரியமான செய்தி. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறே, அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் உடைய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புல நீக்குது. ஆனா கொழும்புடைய பாப்புலேஷன் கூட. எந்த அடிப்படையில் கூட சொன்னா, கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்ட்ரார் இல்லையே. கொழும்புல எல்லாருமே ரெஜிஸ்ட்ரார் இல்லை. இப்ப நான் கொழும்புல இருக்கிறேன்டா, கொழும்புல எந்த விதமான ஆர்எஸ்டியோ அல்லது ஜிஆர் ஆபீஸ்லயோ எல்லாம் நீங்க எங்க இருக்குது? என் ஊர்ல நீங்க நான் இங்க வந்து ஜஸ்ட் இங்க லீவ் பண்றேன். ஆனா எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. அப்ப அதுக்கு சர்டிபிகேட் கேட்கலாம். அப்ப யோசிங்கோ, அன்றா அதாவது அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புலையும் இருக்குது. ஆனா அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மொத்த ஸ்கூலுடைய எண்ணிக்கை 131. எத்தனை ஸ்கூல்? 131 முஸ்லிம் ஸ்கூல் எங்க? அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா கொழும்புல அதே சேம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க முஸ்லிம் ஸ்கூலிய வாழ்க்கையில் நடந்து காட்டுறது கஷ்டம். அதுக்குத்தான் நம்ம 1,24,000 நபிமார்களை தியரி அனுப்பல, பிராக்டிகல் லைஃப் கொடுத்த எண்ணிக்கை கொழும்புல 21 மட்டும்தான். எத்தனை எத்தனை பேசுங்களேன்?
ஆனா 4 வேதம் தான். எத்தனை வேதம்? 110 சப்பு தான். எழுதேறது யாருக்கும் 131 21 எத்தனை டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கு யாருங்க பொறுப்பு? பேசவும் மேலும் தியரிய மாஷா அல்லாஹ் நல்லா பயான் செய்யணும். இல்ல இது முக்கியம், முக்கியம். இதுக்கு யாரு பொறுப்பு? நாங்க சொல்றோம் குர்ஆன் பேசுறோம் எல்லாரும். அதனாலதான் குர்ஆன்ல சொல்றோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ் நேரான பாதையை காட்டு. என்னங்க நேரான பாதை? சொல்லுங்க என்ன? 131 குர்ஆனா? குர்ஆனுடைய பாதையை காட்ட கேட்கிறோம் இல்ல. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன 21. ஆனா கொழும்புள்ளுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, உண்மையை சொல்றேன். கொழும்புள்ளுக்கு மதரசாக்களாக இருக்கு 23 மதரசா. இது நம்ம சதாஇ வஸ்ஸாலிஹீன் ரிஜாலுல்லாஹ்வுடைய பாதை. தொழுகையில கூட கேட்கிறோம் நல்ல மனிதர்களுடைய பாதையை காட்டு. என்ன குர்ஆன் தியரி 23 மதரசா. லேடிஸ் காலேஜ் இல்லாம, லேடிஸ் மதரசா இல்லாம இந்த மதரசாக்களை துறக்கிறது போல, மதரசாக்களை வாழ வைக்கிறது போல வாழ வைப்போம், வாழ வைக்கோணம் தேவை இல்லைன்னு. அதே போலத்தான் அதை விட இன்னும் ஒரு படி முக்கியம், ஸ்கூல்களுக்கு போயிட்டு தௌராத் தியரி, இன்ஜீல் தியரி, தியரி எடுக்கிறது லேசி. ஆனா தியரியை நீங்க எடுத்தா கஷ்டப்படுவீங்க. நீங்க பாருங்க யாண்ட வாழ்க்கைய புறந்தான். உங்களோட தேவை என்ன செஞ்சு தரணும், என்ன செஞ்சா எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவென்றத்தை விடவும் டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி எப்படி கட்டிய வாழ்க்கைய முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு. அந்த நேரான பாதை அந்த பாதை நபிமார்களுடைய பாதை. நபிமார்கள் பேர் குர்ஆனத்தை அறிவென்றத்தை விடவும் எது டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி. ஏன்னெல்லாம் யாமிச்சுக்கோங்க, எங்கட முன்னோர்கள் எதையுமே அந்த வாழ்க்கை எடுத்தாங்க. கான ஹுலுகுல் குர்ஆன், நபியினுடைய வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது ரெண்டும் வாழ்க்கையில எப்பயுமே ஞாபகம். வெறுமனே இந்த நாட்டில் ப்ரொஃபஷனல் நாங்க பேசுறோம் தானே. நான் சும்மா கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன் மட்டுமல்ல, குர்ஆனோட சேர்ந்து ரிஜாலுல்லாஹ்களுடைய வாழ்க்கையும் வரணும். ரிஜாலுல்லாஹ்கள் மட்டுமல்ல, எது வரணும்? குர்ஆனும். இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது பள்ளிவாசல், மதரசாக்கள், ஜமாத்துகள், அமைப்புகள் ஏராளம் இருக்குது. நான் கேட்கிறேன், எத்தனை ப்ரொஃபஷனல் எப்ப நாங்க மனிதர்களை ரிஜாலுல்லாஹ்களை விட்டுட்டு குர்ஆன் எடுக்க ஆரம்பிப்போமோ, சட்டத்தை பேச ஆரம்பிச்சுவோமோ, அன்றைக்கு பிச்சனா வரும். இந்த மதரசாவோட செய்யணும். ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் கண்ட்ரிபியூட் பண்றது இல்ல, வெல்தி பணத்தால கொடுக்கறது இல்ல. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஸ்டடிக் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? தியரியை கீறுவாங்க. அவங்களோட செல்பா சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் இருக்கும். யார்கிட்ட? ப்ரொஃபஷனல். இந்த கதை நாங்க கண்ணால பார்க்கிறோம். புகாரில் இப்படிக்குதானே, முஸ்லிம் இப்படிக்குதானே, இப்படித்தானே செய்யணும் என்ற சண்டை வரும். எப்ப யாரும் பெரிசா கொடுத்த எங்கேயுமே இல்லை, அப்படி கொடுத்த சரித்திரமும் இல்லை. ஆனா பெட்டால நாட்டாம வேலை செய்யறவங்க சொசைட்டியால் அவங்களோட அந்த சைட விட்டு பார்க்கிறோம். குர்ஆனை மட்டும் பார்த்தா குர்ஆன் தேவையில்லை, மற்றதை மட்டும் பார்ப்போம். எதை மட்டும்? யூனியனால மதரசா செய்யறாங்க. நாட்டாம யூனியன் தேட மதரசா பசனோம்ல. நாட்டாம மாறெல்லாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைச்சி போட்டு என்ன செய்யறாங்க? ரிஜாலுல்லாஹ்களை மட்டும் பார்ப்போம். பித்அத்துகள் வளரும். கபரை வணங்குவாங்க, கபரை போத்துவாங்க, பூமாலையை கொட்டுவாங்க, எல்லாம் நடக்கும். இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்.
இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். ஒரு பக்கம் கிதாபுல்லா மட்டும் வருவீங்க என்றிருந்தால் என்ன செய்யும்? எப்பயும் ஹதீஸ் வைக்குது, பாப்போட பேசுவார் பேசப்படுத்தார், அதபில்லா பேசிடும். ஓடுறாங்க, அவங்க சொல்றாங்க வீட்டுக்கு காசு எடுத்துக்கொண்டு போறதுக்கு முன்னால அதுல 3% மதரசாவுக்கு கொடுத்துட்டு தான் போவோம். இங்க ப்ரொஃபஷனல் சொல்லி நாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி கேளும் இல்ல, மாஷா அல்லாஹ் ஒருத்தர் 2 பேருக்கு கேளும், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஜெனரலா விஷயம் தெரியும், சந்தர்ப்பம் தெரியாம பேசிடும், சும்மா பேசுவாங்க. இல்ல, ரெண்டும் மிக்ஸ் ஆகணும், ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும், பேரலலி போகணும் ரெண்டும். ஒரு பக்கம் நான் ஜெனரலா பேசுறேன், வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மதரசாக்கள் ஸ்கூலுகள் இந்த விஷயங்கள்ல கவனம். மறுபக்கம் பிராக்டிகல் லைஃப், நபிமார்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சாதிக்க என்ன வழிய கையாண்டாங்க, என்ன முறையில போனாங்க. ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு காலம் பொறுத்து நிக்கணும். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும். நாங்க இதுகளை கவனம் செலுத்தாம நாங்க சும்மா அப்படி விடுவோம் என்றிருந்தால் ஏண்ட உங்களோட பிள்ளைகள் எப்படி ஆகுவாங்க தெரியுமா? ஏண்ட தீனுக்கு அனந்தரக்காரர் இல்லாத ஒரு சொசைட்டியாக பேசிடுவாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மிக தெளிவான அத்தாட்சி உங்களின் பக்கமாக வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்ஸல்னா இலைக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறேன், நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம் நூரன் முபீனா, மிக தெளிவான ஒரு பிரகாசத்தையும் இறக்கி வைத்திருக்கிறோம். அதை சொல்லிட்டு சொல்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய இந்த வகுப்பு அல்லாஹ் கபூல் செய்வானாக. சூரத்துன் நிஸாவை நாங்கள் ஆரம்பித்து சுமார் ஒரு 2 நாள். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ, யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு وَاعْتَصَمُوا بِهِ, அவனை கொண்டு பற்றி பிடித்துக் கொண்டாங்க. அல்லாஹ் எல்லாத்திலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தம், எல்லாத்திலேயும் அல்லாஹ்வுடைய திருப்தி, எந்த நோக்கமும் அவங்களுக்கு இல்ல. 4 வருடங்களுக்கு பூர்த்தியாக இந்த வகுப்புக்கே நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் 4 வருஷத்துடைய பூர்த்தி. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாங்க. குர்ஆன வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொண்டாங்க. எப்ப பார்த்தாலும் பார்க்கணும் குர்ஆன் என்ன சொல்லுது, இதுக்கு குர்ஆன் கொடுக்கிற தீர்ப்பு என்ன, அவ்வளவுதான். நாங்கள் ஆரம்பித்தோம் 2ஆம் வாரம், இது ஜனவரியினுடைய 1வது வாரம். இன்றையோடு நான் நினைக்கிறேன் சரியா 4 வருஷம் இது பூர்த்தியாக இருக்குது. வாரக்கிழமையிலிருந்து நாங்கள் புதிய ஒரு சூறா ஒண்ட குர்ஆன் ஓதுவதற்கல்ல, குர்ஆனுடைய தீர்ப்பு என்ற வாழ்க்கையில வரணும். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம், ஆனா குர்ஆன எங்களோட வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொள்ள இல்ல. எல்லாருக்கும் எல்லா லோவும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கும் குர்ஆனுடைய லோ தெரியும். நாங்க எடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன சூறான்றதையும் நாங்க முடிவு செய்யல, அதையும் முடிவு செஞ்சு பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த வாரக்கிழமையிலிருந்து நான் நினைக்கிறேன், இந்த எல்லாருக்கும் எல்லா லோவும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கும் குர்ஆனுடைய லோ தெரியாது. உலகத்துக்கு லோ என்ற ஒன்று அறிமுகம். சகோதரர்கள் இந்த ப்ரோக்ராத்தை இன்ஷா அல்லாஹ் லைவ் ஸ்ட்ரீம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஆங்காங்கே வீடுகளில் இந்த வகுப்பை கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து குர்ஆன் தாமாப்பா. டாக்டர் வீரமந்திரி மிக தெளிவா சொல்றாரு, இந்த உலகத்தில் எத்தனையோ லோ இருக்குது, பிரிட்டிஷ் லோ, ரோம், பிரெஞ்சு லோ, அந்த லோ இந்த லோன்னு சொல்லி அவர் சொல்ற உலகத்தில் யாருமே லோ படிச்சு ஒரு பட்டதாரியாக ஆக முடியாது, அவர் இஸ்லாமிக் லோவை தெரியாத வரையில். நான் சொல்லல, இது ஒரு நன்முஸ்லிமை கொண்டு அல்லாஹ் வாழ்க்கை எழுதி வச்சிருக்கிறான். தமிழ்லேயும் அந்த புத்தகம் இருக்குது, இஸ்லாமிய சட்டவியல் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது, சிங்களத்தில் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. அவர் சொல்றார் உலகத்திற்கு மேற்கத்திய நாட்டுக்கு, அதாவது சொல்றாரு பிரிட்டிஷ் லோவினுடைய வயசு 800 வருஷமாக இருந்தால் இஸ்லாமிக் லோவுடைய வயசு 1200 வருஷம். உலகத்தில் இஸ்லாமிக் லோ, கமர்ஷியல் லோ, கிரிமினல் லோ,
பர்சனல் லோ நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துங்கோ. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ரிஜாலுல்லாக்கள் நபிமார்கள் நல்ல மக்களுடைய வாழ்க்கையை தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் பழகிக்கோங்கோ. குர்ஆனுடைய கட்டளைகளை கொண்டு வர பாருங்கோ. தொழுகைகளை கவனம் செலுத்துங்கோ. இதே போல எல்லாரும் சேர்ந்து நல்ல விடயம் உலகத்தில் உருவாகணும், நாட்டில் உருவாகணும் என்ற ஒரு பிசினஸ் லோ இதெல்லாம் நாங்க எழுதி கொடுத்ததே. எங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு பிரிட்டிஷ் லோ தெரியும், அந்த புத்தகம் எல்லாம் நீக்கிறீங்க. ஆனா குர்ஆன் தெரியா, குர்ஆன் தெரியா. இதெல்லாம் எங்களுடைய சட்டம், எங்கள்கிட்ட இருந்து திருடியது, எங்கள்கிட்ட இருந்து களவாண்டது. எங்களுடைய பேரை வெட்டி போட்டு அவங்களோட பேரை போட்டு கொண்டாங்க. அவ்வளவு விஷயம் வேறு இல்லை. அவங்களோட மனம் விரும்பிய மாதிரி மாற்றிக்கொண்டாங்க. அதை இப்ப மாற்றிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க, இப்ப மாற்றிக்கொண்டு கஷ்டப்படுறாங்க. சூரியனை அல்லாஹ் சொல்றான் சூரியனுடைய இடத்தில் உட வச்சிருக்கிறேன், சந்திரனை சந்திரனுடைய இடத்தில் உட வச்சிருக்கிறேன். والشمس تجري لمستقر لها والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. படச்சம் சொல்றான் சூரியனை சூரியனுடைய இடத்தில் ஓட வைத்திருக்கிறேன். والقمر قدرناه منازل, சந்திரனை சந்திரனுடைய இடத்தில் ஒரு பாதையில எங்களை வழி அமைச்சுக் கொண்டா அல்லாஹ் பல வகையான கைதுகளையும் நலவுகளையும் எங்களுக்கு தந்தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கூட்டமாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். உதாரணமாக சந்திரனும் சூரியனும் ஒரே மாதிரி ஓடினா, உதாரணம் வச்சுக்கோங்க. இப்ப சன் சூரியன் காலையில் ஒதுக்கிது, எல்லாருக்கும் தெரியும் லோஹராகுள்ள ஃபுல் கம்ப்ளீட் ஆகும், மறு அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு போய் நினைச்சிடும். இதே மாதிரி தான் சந்திரனும் இருக்கணும் என்றிருந்தா அல்லாஹ் சொல்றான் உலகம் இயங்காது. சந்திரனுக்கு வேற ஓட்டம். ரப்பில் ஆலமீன் حمدا يعافي نعمه ويكافي مزيده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله. சூரியனுக்கு வேற ஓட்டம், சந்திரன் ஓடுற சர்க்கிள் வேற, சூரியன் ஓடுற சர்க்கிள் வேற. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் பெண்கள் ஓடுற சர்க்கிள் வித்தியாசம், ஆண்கள் ஓட வேண்டிய சர்க்கிள் வித்தியாசம். எப்ப இது ரெண்டையும் நீங்க ஒன்றாக பார்ப்பீங்களோ அன்றைக்கு இந்த உலகம் இயங்காது. படைத்தவன் சொல்றான் எப்ப சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அன்றைக்கு உலகம் இயங்க மாட்டான். இது வித்தியாசமா தெளிக்கணும். எல்லாம் ஈக்குவலா இருக்கணும் பார்க்கிறவங்க சூரிய சந்திரனையும் பார்க்கணும், சூரியனையும் ஈக்குவலாக பார்க்கணும், சந்திரனையும் ஈக்குவலாக பார்க்கணும். எப்படி ரெண்டு ஒரே மாதிரி அவரோடு முடிச்சோம். ஏழுமாங்க ஏழுமா. ரப்பி ரஹ்மானே, குர்ஆனுடைய சில விடயங்களை பேசிவிட்டு பக்கம் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நம் அனைவரையும் இப்ப செஞ்சாங்க, இப்ப கைய கடிச்சாங்க, இப்ப சொல்றாங்க நாங்க கட்டி வச்சிருந்த பெண்களை அவுத்துட்டலின் காரணமாக எங்களுக்கு ஏற்பட்ட பெரிய கபூல் செய்வாயாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ், உன்னை குர்ஆனை படிக்க தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ். என்றிருந்தாலும் கூட அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய, அதை பற்றி பேச நஷ்டம் என்னன்னு சொன்னா, நஷ்டம் என்னன்னு சொன்னா ஒரு பிபிசியில ஃபேமிலியை பற்றி பேசக்கூடிய டைம்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் நினைச்சேன் அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி, அவர் சொல்றாரு நாங்க கட்டி வச்சிருந்த பெண்கள் அவுத்துட்டதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னா எங்களுடைய ஜனாசாக்களை தூக்க கூட ஆக்கள் இல்லா போயிடுச்சு. இந்த கதை ரியலா அவங்க என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்ப அனுபவிக்கிறாங்க. வாப்பட ஜனாசாவுக்கு போயிட்டு மகன் கூடிய சபைகள் உட்காரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கினாய் அல்லாஹ். இதை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ், இதை கபூல் செய்வாக அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வாக அல்லாஹ். இவைகளை எல்லாம் படித்தோமோ அவைகளை கொண்டு அமல் பண்றதா நான் வந்துட்டு போனேன். வாப்பட ஜனாசாவுக்கு மகன் ட்ரை பண்றதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க தூக்குறதோ அடக்கிறதோ ஒன்றும் இல்லை, கண்ணால பாத்துக்கிறேன். எங்கட நூறலியை சேர்ந்த சகோதரர் மூத்தானாரு லண்டன்ல, கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் முடிச்சு எங்க ஆட்களுக்கு பொதுவாக அமலுக்குரிய பாக்கெட் நசீவாக்கிடுவாக அல்லாஹ், அமலுக்குரிய பாக்கெட் நசீவாக்கிடுவாக அல்லாஹ். ஈமானை அதிகப்படுத்திடுவாக அல்லாஹ், ஈமானை வலுப்படுத்திடுவாக அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இஸ்லாத்துடைய வெளியுவாறு ஆள் மௌத்தா கொண்டு போறதுதான்.
எது பொருள்? எப்ப வர? இஸ்லாமிக் முறைப்படி நடக்கணும். இஸ்லாமிய முறைப்பிரகாரம் நடக்கணும். முழு குடும்பமும் சண்டை பிடிச்சு போறேன். எங்க போறேன்? அங்க அந்த பொம்பளை வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அல்லாஹ், அனைவரையும் இஸ்லாத்திய பக்கமாக திரும்பி கொண்டு சேர்த்திடுவாக அல்லாஹ். சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, கண்ணியமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். நாள் வரல, இதை கொண்டு ஏன் வந்து நீங்க இப்ப இவ்வளவு நாள் வர இல்ல, இவ்வளவு நாள் இவரை பத்தி யாரும் கவலைப்படவும் இல்லை. மௌத்தா போனது ஒரு அவட கேள்வி நியாயம் தானே வாப்பா. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த மகரகம் இருக்கிறாங்க, கடலத்தில் இருக்கிறாங்க, கிருபத்தூர் இருக்கிறாங்க, எங்களை சுத்தி எத்தனையோ, எங்க நாட்டில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க மொத்தம் இஸ்லாத்துக்கு வந்து பெருமைப்படுறேன். அவர் மாறது எங்களுக்கு தெரியும். கேவலப்படுத்திடாதே ஆமா, கேவலப்படுத்திடாதே ஆமா. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தௌஃபீக் செய்வார்கள். வாழ்க்கையும் அதாவது கோழி முட்டுட்ட மாதிரி தெரியுமா உங்களுக்கு? கோழி முட்டை விட்ட மாதிரி. ஒரு முட்டை விட்டுட்டு கொக்கரைக்கிற ஆமா 1000 முட்டை விட்டாச்சு. எத்தனையோ பேர் எங்களை விட்டு பேய்த்தாச்சு வாப்பா. அன்றைக்கு ஒரு சகோதரர் சொன்னாரு, ஸ்கூல் அவரோட ஓபி, அவருடைய ஓபி, அவர் படிச்ச ஸ்கூலுடைய ஓபியை கூட்டத்தில் ஏஜிஎம் வைத்திருக்கிறார். வெள்ளவத்த பள்ளியில கண்டு சொன்னார், முஃப்தி சாப், நான் என்னுடைய படிச்ச யூமாக்கி வைப்பாக அல்லாஹ், முடிவையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ். மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகள் நசீபாக்கிடுவாயாக, மக்கள் பார்த்து பொறாமப்பட யூனியர் எத்தனையோ பேரை கண்டு எங்கட சகோதரர்கள் அவங்க வாழ்ற வெள்ளவத்திலே அல்ல, அவங்க வாழ்றது வெகுவிலேயே அல்ல, அவங்க வாழ்றது முழுக்க முழுக்க நன் முஸ்லிமை மறி பண்ணி கொண்டு நன் முஸ்லிமுடைய வீட்டுல தான் வாழ்றாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாராம், எங்களுக்கு 4 புள்ள, 2 பேரு நாங்க முஸ்லிமுடைய குழந்தைகள் நசீபாக்கிடுவாங்க அல்லாஹ். எல்லா ரப்பே ரஹ்மானே, மனைய மக்களை பொருந்திக் கொள்வாயாக, மனைய மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவார். யார் யாரெல்லாம் நோயில வளர்க்கிறோம், 2 பேரும் நாங்க எப்படி மௌத்தனா வளர்க்கிறோம். had to share, no? had to share. அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், பெற்றோர்கள் யா அல்லாஹ், மனைவி மக்கள் யா அல்லாஹ் கட்டி வைச்சானோ அதை அவுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க ஃபேமிலி லைஃப் இழந்துட்டோம். we have no family value, we have no family value. புள்ள இல்ல, புள்ள பெற்றது விருப்பம் இல்ல, பாப்புலேஷன் குறையுது, பாப்புலேஷன் குறையுது. சந்திரனுடைய வேலையை சந்திரன் செய்யணும், சூரியன் வேலையை சூரியன் செய்யணும். குழந்தைகள் யா அல்லாஹ் அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை நசீபாக்குவாய், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்குவாய் யா அல்லாஹ், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்குவாய். எத்தனை பேர் இதே போல பெண்களுடைய வேலையை பெண்கள் செய்யணும், ஆண்களுடைய வேலையை ஆண்கள் செய்யணும். ذلك تقدير العزيز العليم. அதை அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடித்தான். இப்படித்தான் இது சாலையில யா அல்லாஹ் நோயாளிகளா இருக்கிறவர்கள் யா அல்லாஹ், குர்ஆன் ஓதி விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், குர்ஆனை படித்து விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், குர்ஆனுடைய பரக்கத்தினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆன் இப்படித்தான் நடக்கும். இதை படிங்க கொஞ்சம், இதை ஒவ்வொருத்தரும் விளங்குவோம். இது ஷிஃபா யா அல்லாஹ், குர்ஆன் ஒரு ஷிஃபா யா அல்லாஹ். அனைவருக்கும் ஷிஃபாவை நசீபாக்குவாய், அனைவருக்கும் ஷிஃபாவை நசீபாக்குவாய். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறார் யா அல்லாஹ், நம் அனைவரையும் கபூல் செய்வாய். இலங்கையில வாழக்கூடிய மக்கள் கூட எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான், நான் அடிச்சு சொல்றேன், இதுல யாருக்கும் 2வது ஒப்பீனியன் இல்ல, எல்லாருக்கும் உள்ள அடிப்படை ப்ராப்ளம், நாங்க எல்லாரும் பேஸ் பண்ண போற ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் கிடைக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக கையெழுத்தார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயாக.
கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்க. பாய்ஸுக்கு கேர்ள்ஸ் கிடைக்க மாட்டாங்க. கல்யாணம் முடிக்க போனா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா எல்லாரும் படித்த பெண்கள், மோர் ப்ரொஃபஷனல். ஜிசி ஏழவ ரிசல்ட் தான் சொல்லுது. இப்ப ரீசன்ட்லி அவுட் ஆன ஜிசி ஏழவ ரிசல்ட் தான் சொல்லுது. குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவார், பரக்கத்தான வாழ்வை நசீபாக்கிடுவார். யார் யாரெல்லாம் துஆவுக்காக சொன்னார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை பூர்த்தி செய்வாயாக. அவங்க எல்லாம் படிச்சு சிஓக்களாக என்னன்னா சிஎஃப்ஓக்களாக போவாங்க. பாய்ஸ் என்ன செய்ய போறாங்க? ட்ரீட்மெண்ட். ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயா. யார் யாரெல்லாம் துஆவுக்காக கையெழுத்தார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் பூர்த்தி செய்வாயா. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிடில் ஈஸ்டுக்கு போவோம், யுஎஸ் போவோம், யூகே போவோம், அங்க போய் வேலை செய்வோம். குயிக்கா சம்பாதிச்சிட்டோம், மில்லியனரா மாறிட்டோம். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவங்க ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க பிசினஸ்மேன். வாழ்க்கை செய்ய மாட்டாரு, ஒத்து போக மாட்டார். ذلك تقدير العزيز العليم. இதெல்லாம் குர்ஆன் மிக தெளிவா பேசிட்டு. கோஆர்டினேஷன் இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும், குரல் எழுப்பணும். தன்னால ஏண்ட மேக்சிமம் முயற்சியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாடசாலைகள் 700 பாடசாலையும் செப்பரேட் ஆகணும். ஆண் பெண் கலப்படம் இல்லாத பாடசாலைகளாக மாறும். இதுல ஒவ்வொருத்தரும் தந்த முயற்சியை போட்டுத்தான் ஆகணும். ஏண்டா கேன்சர் காரனுக்கு பெனடோல் கொடுக்கிற சரி வர மாட்டாரு. கேன்சர் காரன் கொடுக்கறது ஏங்க பெனடோல் கொடுக்க சரி வருவாங்க. அவன் உட்கார்ந்து இருக்கிறதே வினாவில் எங்க பாப்பாவும் 2 பேரை முன்னே விட்டு உட்காரோட ஸ்கூல போட்டு வர கலவன் பாடசாலையில ராவைக்கு பிரிச்சு படுக்க வச்சாச்சு, மவுத்தானா பிரிச்சு இறக்கியாச்சு, ஸ்கூல கொண்டு சேர்த்து விட்டு துவா போயிட்டு வர. இது துவா கபூல் ஆகுமா? சக்சஸ் ஆகுமா? இது மிக உறுதியா சொல்றேன், பசீரத்தோட சொல்றேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு இந்த ஜிஹாத செஞ்சுத்தான் ஆகணும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பாடசாலையும் செப்பரேட் ஆகித்தான் ஆகணும். இதை பத்தி எழுதக்கூடியவங்க எழுதுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. எத்தனையோ ரிசர்ச் ஆகிப்பேன். ஒரே ரூம்ல இருந்து படிக்கிறதினால் வரக்கூடிய விளைவுகள் 2006 ஆண்டு நான் நினைக்கிறேன் பிசினஸ் டைம்ஸ், அதாவது நியூயார்க்கில் வெளியாகக்கூடிய ஒரு மேகசின்ல கூட இதை பத்தி பெரிய ஒரு ஆர்டிக்கல். இதை பத்தி கோஆர்டினேஷன், கோஆபரேட் கல்ச்சரல், இது எப்படி ஃபேமிலி லைஃபுக்கு சேலஞ்சாக இருக்குது. இதை பத்தி எழுதுறாங்க நினைக்கிறவங்க. சொல்றா வந்துட்டு எப்படி 2 பேரையும் ஒரே கிளாஸ் ரூம்ல உட்கார வைப்பீங்க? நாங்க பிசிக்கலா பார்க்கிறோம், ஒரு கேர்ள் வந்துட்டு 11 இயர்ஸ் 12 இயர்ஸ்ல மெச்சூர்ட் ஆகிடுறான். ஒரு பாய் 15. இந்த சொல்றாங்க அது தாண்டுகிறது. லிசனிங் பவர், கேள்வி, அதாவது செவிப்புலன் பெண்களுக்கு ஆண்களை விட 40% கூட. பெண்களுக்கு யாரை விட கூட? பெண்களுக்கு 40% கூட. ஒரு புல் அழுகுது, ஒரு குழந்தை அழுகுது. ஏன் அழுகுது யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏன் அழுகுது யாருக்கு சொல்லணும்? டாக்டர் சொல்லலுமா? யாருக்கு சொல்லணும்? உம்மக்கு சொல்லணும். அந்த வாய்ஸ்ல வரக்கூடிய டிஃபரன்ஸ் விளங்குற ஆற்றல் பெண்களுக்கு இருக்குது. சரியா சொல்லுவா, தலைவலிக்கு அழுகுது, எடுத்து மூத்துக்கிறத என்ன வகை வந்துட்டு நான் கேட்கறல, சரியா இருக்கும். அது இல்ல இந்த புல் அழுகுது வித்தியாசமான நோய், இதுக்கு வயிற்று வலியும் இல்ல, தலைவலியும் இல்லை, இது டாக்டர்கிட்ட போய்த்தான் ஆகணும். யாருக்கு தெரியும்? அது நமக்கு தெரியும். நாங்க பாக்குற 2 ஒன்றுக்கு வச்சோம்.
இல்ல. இந்த நாட்டில் 25 years ஹிஸ்டரி எடுக்கும். ஹிஸ்டரியில ஸ்கூலை கேட்டகரைஸ் பண்ணினா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படியே கேட்டகரைஸ் பண்ணி வந்தா இவ்வளவு காலத்துக்கும் எந்த ஒரு மிக்ஸ் ஸ்கூலும் கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஸ்கூல்ல வந்தில்லை. 1, 2, 3, 4 தடவை அந்த இதற்கு எந்த ஒரு மிக்ஸ் ஸ்கூலும் இது வரைக்கும் வந்தில்லை. மிக்ஸ் ஸ்கூல் உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? டிசிப்ளின் ப்ராப்ளம். அங்க படிப்புன்ற ப்ராப்ளம் இல்லைங்க. அதை பத்தி ரெண்டாவது யோசிப்போம். அங்குள்ள பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னத்தை? டிசிப்ளின். எப்படி ஒழுக்கத்தை கட்டி எழுப்புறது, படிப்பை ரெண்டாவது யோசிப்போம். இது நன் முஸ்லிம் எல்லாம் கொழும்புள்ளுக்கு ஒரு நன் முஸ்லிம் ஸ்கூல் இல்ல, மிக்ஸ் ஸ்கூல். அவங்க எல்லாம் செப்பரேட் ஆகி படிக்கிறாங்க. சில விஷயம் நீக்குது ஆச்சரியம். அந்த சகோதரத்தர் ஆபீஸ்ல சொத்தரு எடுத்து காட்டுறாரு. ஒரு முஸ்லிம் ஸ்கூலுடைய வெப்சைட் அதே ஒரு பக்கம் வச்சுட்டு வெள்ளவத்தடிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுடைய வெப்சைட்டே எடுத்து காட்டுறாரு. இந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுடைய வெப்சைட் எடுத்து பார்த்தா சுபஹானல்லாஹ் முழுக்க முழுக்க குர்ஆனுடைய ஆயத்துக்கள் தான் போட்டீங்க. ஆனா தௌராத்துல இஞ்சில வர ஆயத்துக்கள் சுபஹானல்லாஹ் எங்க போட்டீங்க? அவங்களுடைய அந்த தோத்தெல்லாம் என்ன இதை பத்தி எல்லாம் வந்து இஞ்சியில வரக்கூடிய இஞ்சியில வர குர்ஆன்ல வரதானே சுப்ஹானல்லாஹ்ன்றதும் அல்ஹம்துலில்லாஹ்ன்றதும் we trust in God என்றதும் இதெல்லாம் தான் நாம எழுதிக்குது. இந்த முஸ்லிம் ஸ்கூலுடைய எடுத்து பார்த்தா மாஷா அல்லாஹ் அந்த புஷ் சொன்னதும் இந்த பிளேயர் சொன்னதும் அவர் சொன்னதும் இவர் சொன்னதும் அதிக பேசினதும் தான் அங்க குர்ஆனும் இல்ல சுன்னாவும் இல்லை. உங்களுக்கு பேசலாம் பார்க்க உங்களுக்கு பார்க்க இந்த ஹாலிவுட் கண்கூட அவங்களோட வெப்சைட் பாருங்க. ஆரம்பிக்கக்குள்ளே கீழ் போட்டீங்க, அவங்களோட மோட்டோவா போட்டீங்க சுப்ஹானல்லாஹ். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒன்ற புதுசா செய்யலட்டையும் அவங்களையாவது கொஞ்சம் நல்ல விஷயத்துல பின்பற்றிருப்போம். நல்ல விஷயம் ஒன்ற புதுசா எங்களுக்கு செய்ய இயலாம். குறைஞ்சபட்சம் அவன்கிட்ட உள்ள எல்லா கட்டத்தையும் எடுத்துட்டோம். அவங்களோட கெட்டு பேஸ் நைட் எங்கள்கிட்ட வந்துட்டது, அவங்களோட கிறிஸ்துமஸ் எங்கள்கிட்ட வந்துட்டது, அவங்களோட கேக்கு எங்கள்கிட்ட வந்துட்டது, அவங்களோட பர்த்டே எங்கள்கிட்ட வந்துட்டது. அவங்க இல்லவா ஆனா அவன்கிட்ட உள்ள நல்லவன் எங்கள்கிட்ட வந்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். குறைஞ்சபட்சம் அன்புக்குரிய சகோதரரை குறை சொல்ல இல்லை. நானும் நீங்களும் எல்லாருமே தேவையான காலத்தில் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் நல்ல விஷயங்களையாவது அவங்க எடுக்கலாம். அதபு டிசிப்ளின். ஒருத்தர் சொன்னார் ஹதரத் முஃப்தி சாஹிப் வாங்க கையை பிடிச்சு வாங்க. ஒரு சண்டே ஒரு சேர்ச்சிக்கு பக்கத்துல இருப்போம். 2 பேரும் வாகனத்தை பார்க் பண்ற முறையை பாருங்க. ஒரு வாகன அங்கே ஹோன் அடிக்கிறாங்களா, எங்கட பள்ளிக்கு வர கிரௌட் அந்த சேர்ச்சுக்கு வருகிறது. அவர் சொல்றாரு, ஒரு சேர்ச்சை கூட்டி சொல்றாரு, எல்லாரும் வந்து வாகனத்தை பார்க் பண்றாங்க, எல்லாரும் வந்து போறாங்க. அவங்க வந்து ஆம்பளைகள் மட்டும் மாறுது, பொம்பளைகளும் சேர்ந்தா மாறுது, பிள்ளைகள் சேர்ந்தா மாறுது. ஒரு வாகனத்தை கூட ஐடியா கூட ரேஸ் பண்ண கூட மாட்டாங்க. எப்படி மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நான் போறேன் என்றதுக்கு அதே ஒரு அடையாளம். குறைஞ்சபட்ச அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கவலையில சொல்றேன், இந்த சமூகம் நாங்க பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லட்சக்கணக்கானவங்க, நூற்றுக்கணக்கானவங்க மாற்று மத பெண்களை நிக்காஹ் செஞ்சு கொண்டு ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை போயிட்டு சண்டை பிடிக்கிறது அடக்கிறதுக்கு மட்டும்தான், அடக்கிறதுக்கு மட்டும். சண்டை பிடிச்சு வேலை இல்லை, சண்டை பிடிச்சு வேலை இல்லை. எங்கள்கிட்ட வாராக்களை விடவும் போராக்கள் கூட. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாராக்களை விடவும் போராக்கள் கூட.
ஏன்னா வாராக்கள் தானே பேர் மாத்தம் சுண்ணத்து வச்சு விளங்குறது. போராக்களுக்கு சுண்ணத்து தெரியல வருவா. போராக்கள் போறதா எப்படி போறாங்க? பலர்ஜூர் போல சும்மா போறது அப்படி. இதெல்லாம் எங்கட போறதுக்கு 2 காரணம். போறதுக்கு 2 காரணம் எல்லாம் யோசிச்சோம். ஒன்று இந்த கோலீவி கோஆபரேட் கல்ச்சர், கோலீவி ஒன்றைக்கு படிக்கிறது இது ஒன்று. 2வது போறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு, பேரண்ட்ஸ் காரணம். கல்யாணத்தை கஷ்டமாக்கிட்டோம். என்ன ஆகிட்டோம்? கஷ்டம். வித்தவுட் மணி கல்யாணம் இல்லை. ஊடு கட்டணும், இது செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அது செய்யணும். இதை போட்டது போற பார்த்தாங்க. கல்ச்சரல்லி எல்லாருமே அதை பேர்டன் ஆகிட்டாங்க. இப்ப உம்மா வாப்பா ஒபிஷியலி நீ ஒன்றை தேடிக்கொண்டு வந்தா பிரச்சனை இல்லை என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நான் உங்களுக்கு சும்மா யாரும் கேட்டு சொன்னத்தை கேட்டு சொன்ன, நான் ஆக்களோட புழங்கி பார்த்து அவங்க சொன்னதை உங்களுக்கு சொல்றேன். ஏண்டா ஹஜ்ரத் எங்கள்கிட்ட பணம் இல்ல, கல்வி இல்ல, வசதி இல்ல, இவன் வந்து கேட்டாலும் என்ன ஊட்ட தாரீங்களா? ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆள் கல்யாணம் பேசிக்காரு. யாருக்கு? அவரோட மகன் இன்னொரு ஆளுட மகள். இந்த மாப்பிள்ளக்காரால் சொல்றாரு, நான் இன்ன உலமாக்களுடைய மிச்சம் முஹப்பத்தான என்ன பத்தி நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க, யாருக்கெல்லாம் கேட்டு பாருங்க. இவரே நம்பர் எல்லாம் கொடுத்து இந்நாள் 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 இவரே ஒன்றோடு உள்ளவர். இவர் நினைச்சாரு மாஷா அல்லாஹ் இவரோ ஆக்களுடைய நம்பர் எல்லாம் இவருக்கு தெரியும், நல்ல மனுஷன், இவர் பெரியோர் என்ன செய்வாரு, அல்லாமா குள்ளியாட்ட நீப்பாரு சொல்லி யாரு இருப்பார். இவர் ஒரு பெரிய ஒரு கனவுல ஒரு 4 நாள் லீவ்ல வாராரு, வெக்கேஷன்ல வாராரு, பொன் பார்க்கறது. எங்க வராரு? பொன் பார்க்க வாராரு. இங்க கொழும்புல ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு தங்கிக்கிறாங்க. வந்து ஒரு ஹோட்டல்ல 4 நாள் தானே வந்து இவரு வந்து எங்கிருந்து வராரு? இவர் தான் சொல்றாரு. யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரால் தான் சொல்றாரு. என்ன, நான் இந்த நாட்களோட பழக்கம், அங்க வந்து அங்க தங்குவாங்க, பேசுவாங்க. இவரு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு போயிட்டோடனே முதலாவது கேள்வி, இந்த வீட்டை கொடுப்பீங்களாம் அவளுக்கு? இந்த வீட்டை கொடுப்பீங்களாம் அவளுக்கு? அவருடைய பிரின்சிபல் உள்ள ஒரு ஆள் உண்டு, நான் வீடு இல்லாத மாப்பிள்ளைக்கு மகள் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு தரோம். யாருக்கு? அவனோட மகளுக்கு வீடு, மகனுக்கு வீடு இல்லையா, இந்த கல்யாணமே முடிக்கல, அது யூசுப் சொல்லிக்க. இப்ப இவங்க என்ன செய்வாங்க? ஊட்ட கேட்கிறாங்க, அதை கேட்கிறாங்க, இதை கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஜினா தீர்ப்பாகும், கல்யாணம் கஷ்டம். இன்னைக்கு நாங்க தான் ஜினாவை ப்ரோமோட் பண்றோம், நாங்க தான் ஜினாவை வளர்க்கிறோம். காசு இல்லாம நிக்காக செய்யலாம், ஆனா காசு இல்லாம ஜினா செய்யலும். 2 காரணம். என்ன செலவு அப்பா? சுப்ஹானல்லாஹ். அன்பா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், பணிவா சொல்றேன். வாழ்க்கையில குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறைய வாழ்க்கையில கொண்டு வா. சிக்கனமான செலவு குறைந்த கல்யாணம். ஏழை பெண்கள், ஏழன்றதுக்காகவே ஒன்றும் இல்லாத முடிக்கவும் ஒரு முறை உண்டு. ஒவ்வொரு அவசத்துவா எல்லாத்திலே நடுத்தரம், நடுப்போம். முடிச்சு வாழ்க்கையில இதை கொண்டு வர பாருங்க. இன்னைக்கு போராட்டல் கூட வாராக்களை விடவும் என்பதற்கு காரணம் 2 காரணம். ஒன்று, நாங்க எல்லாரும் வேலை செய்யற என்விரான்மெண்ட், அப்படிப்பட்ட என்விரான்மெண்ட். 2வது என்னன்னு சொன்னால் எங்கட எஜுகேஷனல் சிஸ்டம். அது 3வது என்னன்னு சொன்னால் கல்யாணத்தை கஷ்டமாக்கிட்டோம், ஜினாவை லேசாக்கிட்டோம். நன் முஸ்லிமுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க பெர்மிஷன், நீ வேண்டிய ஆளை விரும்பி வாழ்க்கையை அமைச்சுக்கோ, நாங்க ஒபிஷியலா செஞ்சு தாரோம். ஏண்ட யாராவது கேட்டு வந்தா டிமாண்ட் பண்றாங்க, யாராவது கேட்டு வந்தா கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க விரும்பி கொண்டா ஒன்று பிரச்சனை இல்லையே என்று சொல்லி பேரன் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. இதை வாழ்க்கையில அமைச்சுக்கோங்க. எனவே எப்பயுமே இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு வந்த குர்ஆனை நீங்க பின்பற்றுங்க, உங்களிடம் இருக்கக்கூடிய ஹதீஸை பின்பற்றுங்க.
குர்ஆன் எப்பயுமே பற்றி பிடித்துக்கோங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கையை மட்டும் வாழ்க்கையில கொண்டு வாங்க. அல்லாஹ் அப்படி யாரெல்லாம் செய்வாங்களோ அவர்களை அவனுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ் நுழைய வைப்பான். அவனுடைய சிறப்பான குடைகள் அல்லாஹ் நிறைவேற்பான். நேரான பாதையை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டுவான் என்ற அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி ஆயத்துல அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை இன்ஹெரிட்டன்ஸ் அனந்தர சொத்து சம்பந்தமான ஒரு முக்கியமான லோவ அல்லாஹ் இங்க பேசுறான். அனந்தர சொத்து சொல்லக்குள்ள நான் நினைக்கிறேன், சின்ன அனுபவத்தில் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இதை பத்தி நான் பல இடங்கள்ல பேசினேன். நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம்தான், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் உள்ள ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான் அனந்தர சொத்து ப்ராப்ளம். அனந்தர சொத்து ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரியாத காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கோ, இதுக்கு எப்படி தௌபா செய்யறது? தெரியாத காலத்தில் இதெல்லாம் செஞ்சுக்க எப்படி தௌபா செய்யறது? ஏன்னா அனந்தர சொத்து சம்பந்தமாக குர்ஆன் பேசக்குள்ள குர்ஆன் எப்படி தெரியுமா பேசிக்குது? ஒரு மையத்து விட்டு விட்டு போகக்கூடிய அத்துணை, அது சலமாக இருந்தாலும் சரி, அதிலையும் பங்கு போக வேண்டிய ஆட்களுக்கு பங்கு பேய்க்குத்தான் ஆகும். குர்ஆன் கொடுத்த பங்கு இது. ரெண்டு கூட்டம் இதில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் விடோஸ். யாரு விடோன்னு சொன்னா வாழ தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா போதும், அந்த அகது செஞ்சுட்டா போதும். கொடுப்பாங்களா? குடும்பம் கொடுக்குமா? நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ அது அவட ஹக்கு. நீங்க கொடுத்தோ கொடுக்க இல்லையோ அது அவட ஹக்கு, அவங்களுக்கு சுத்த ஹராம். பொதுவா நாண தம்பின்ற கக்கும வாரதும் நாண மௌத்தா போனது போறதுதான். நானோட சொத்தடியா பொதுவா ஓடி வார நாணம். நாணம் சில இடங்கள்ல சில மக்கள் பேசுற பேசக்கிட்ட இவங்க இஸ்லாத்திலேயா இருக்கிறாங்கன்னு பேசணும். கிட்டத்துல ஒரு கணக்கு செய்யக்குள்ள ஒரு ஆள் மௌத்து. மனைவிக்கு நான் சொன்னேன், குர்ஆன் சொல்றது மனைவிக்கு 8 போகணும், 12 வீத போகணும். அவ இன்னொன்னு முடிச்சு கொண்டா, நான் முடிச்சது உனக்கு என்ன அதுல? அவ இன்னமொத்தல முடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்ன, உனக்கு என்ன ப்ராப்ளம்? நாம முடிஞ்சு 2வது மாப்பிள்ளை மௌத்தான அதுவே 12 கிடைச்சது, உனக்கு என்ன? அல்லாஹ் கொடுத்த கூட கொடுக்கலாத சமூகமே உங்க. 2வது அனாதைகள். அந்த மையத்து மௌத்தாக சின்ன பிள்ளைகள். அனாதைகளுடைய சொத்துல யாரும் துரோகம் செய்யவான். அந்த சொத்து அவங்களுக்கு சரியான முறையில கால்குலேட் பண்ணப்பட்டு பணம் போறது மட்டுமல்ல, அந்த பணம் நிர்வகிக்கப்பட்டு மேனேஜ் பண்ணப்பட்டு அந்த பணத்துடைய ஜகாத்தும் பே பண்ணப்பட்டு அந்த பணத்தால இவங்க வளர்க்கப்பட்டு இவங்களை பெருக்கி அந்த பணத்தையும் பெருக்கி எப்ப சுயமாக அந்த பணத்தை அவங்க நிர்வகிக்கக்கூடிய வளமுள்ள மக்களாக மாறுவாங்களோ அன்றைக்கு அந்த பணத்தை 2 சாட்சிய சாஹிதாக வச்சு கணக்க செஞ்சு உங்களோட வாப்ப மௌத்தாகக்குள் இவ்வளோத்தா வச்சுட்டு போனாரு, நாங்க இவ்வளவு ஜகாத்து பே பண்ணிக்கிறோம், உங்களோட எஜுகேஷனுக்கு இவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், உங்களோட பிசினஸ் நாங்க செஞ்ச பிசினஸ்ல இவ்வளவு குட்வில் வேல்யூ, இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமான ப்ராஃபிட்டோட நீங்க கையில கொடுப்பீங்கன்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவனும் நானும் நாளைய கியாமத்துல சுவர்க்கத்தில் பிடிப்போம். ஏழுமாங்க சேர்த்துக்கு நாங்க பார்க்கிற 5000 மசா கட்டுறது ஓபனேஜ் கட்டா போதும். இல்ல இல்ல, யதீம் ஜகாத்து வாங்குற கூட்டத்தில் இல்ல, யதீம் ஜகாத்து கொடுக்கிற கூட்டம். யதீம் என்ன கூட்டம் இல்ல? யதீம் என்ன கூட்டம் இல்ல? ஜகாத்து வாங்குற 8 கூட்டத்தில் யதீம் இல்ல. வாப்பா யதீம் யாரு? ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஆட்கள். பணம் இருந்தா ஜகாத்து கொடுக்கிறவங்க. எத்தனையோ பாப்பா மௌத்தாகிறாரு,
பெரிய பெரிய சொத்து இருக்குது. சொத்து யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை ஜகாத்து வாங்கணுமா? இல்ல, அவர் ஜகாத்து கொடுக்கணும். யதீம்களுடைய பணத்தை பராமரிக்கிறது பெரிய இபாதத்து, பெரிய இபாதத்து. அப்ப ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இந்த பணம் யதீம்களுடைய பணம். அல்லாஹ் இத குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிருக்கிறான். அனந்தரக்காராக்களுடைய சொத்துக்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை இதற்கு முன்னால போன ஆயத்துக்கள்ல மனைவிக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, புள்ளை இல்ல எத்தனை, புள்ளை இல்லத்து என்ன, சகோதரனுக்கு என்ன. சகோதரர்கள் 3 வகை இருக்கிறாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 3 வகை இருக்கிறாங்க. ஒன்று இருக்கிறாங்க ஒரே உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த சகோதரர்கள், வாப்ப வழி சகோதரர்கள், தாய் வழி சகோதரர்கள். எந்த சரி சகோதரர்? தாய் வழி சகோதரர். இந்த 2-3 பேரையும் 2ஆ பிரிச்சுக்குது. வாப்பா வழி சகோதரர்கள் அல்லது வாப்பா உம்மா ஒரே சகோதரர்கள், வாப்பா உம்மா உண்டு. இந்த 2 பேரையும் ஒரே கட்டக்கரல வச்சுதான் பாத்திக்குது. 3வது இருக்குது அவுலாதுல் உம்மா வழி சகோதரர்கள், உம்மட முறையில சொந்தமாகறாங்க. அவர்களுக்கு வேற சட்டம், அது நாங்க ஏற்கனவே முந்தி படிச்சிருக்கிறோம். எனவே நான் என்ன சொல்லுவார் சொன்னால், வாலிபர்கள் இருக்கக்கூடிய வாலிப சமூகம், யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடியவங்க, டைம் இருக்கக்கூடியவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கெதராவன்னு சொன்னால் இந்த கிளாஸ் அப்படியே நான் நினைக்கிற ஒரு 3 மாசத்துல படிச்சு முடிக்கிறோம். இந்த லோ அப்படியே அழகான லோ. இது எப்படி கணக்கு செய்யணும், இவருக்கு எப்ப பங்கு போகும், எப்ப பங்கு போக மாட்டாது, என்ன சட்டம், இந்த விஷயத்தை நியத்து வைங்க படிக்கிறதுக்கு இன்ஷாஅல்லாஹ். இப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆள் மவுத் ஆகிறாரு, அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டும் பாதுகாப்பானாங்க. அதாவது இவங்க யாருன்னு சொன்னா, வாப்பா உம்மாவும் இல்ல, குழந்தைகளும் இல்ல. பாப்பா உம்மா ஏற்கனவே மவுத்து, கல்யாணம் முடிச்சு இல்லாட்டி யாரிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இல்ல, இல்ல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, யார் இல்ல, இப்ப பிள்ளைகள் கிடைச்சல்ல, மனைவி ஏற்கனவே மவுத்து அல்லது கணவன் ஏற்கனவே மவுத்து. இப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருக்கு மேலே இல்ல கீழே இல்ல, மேலுக்கும் இல்ல, பாப்பொம்மை இல்ல, 2வது புள்ளகளும் இல்ல. இவங்களுக்கு சொல்றது கலாலா. இவங்க யாரு? யஸ்அலூனக யஸ்தஃப்தூனக குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. கலாலா என்று சொன்னா யாருக்கு மேல அடிப்படையும் இல்ல, கீழுக்கு பிரான்ச்சும் இல்ல. ஏற்கனவே அடிப்படை வாப்பா உம்மா மௌத்தாகிட்டாங்க. 2வது இப்பவே மௌத்தாகக்குள்ள கொண்டோ கல்யாணம் முடிச்சில்ல, அப்படி இல்லைன்னு சொன்ன யார் இல்ல, கல்யாணம் முடிச்சு புள்ளைகள் இல்ல, அப்படி இல்ல கல்யாணம் முடிச்சாரு புள்ளைகள் இருந்தாங்க, புள்ளைகள் மௌத்தாகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருவராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், சொத்து யாருக்கு போகும் என்றதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான். இன்இம்ரஉன் ஹலக், ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார், லைஸ லஹு வலதுன், அவருக்கு புள்ளைகள் இல்லை, அவருக்கு வாப்பா உம்மா இல்ல. வாப்பா உம்மா இல்லன்றது இங்க சொல்ல இல்ல, முந்தி சொல்லிக்கிறான். இங்க சொல்றான் லைஸ லஹு வலதுன், அவருக்கு யாரும் இல்ல, புள்ளைகள் யாரும் இல்ல. அப்படிப்பட்ட கட்டத்தில் வலஹு உக்துன், அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறார், ஒரு சகோதரி. ஒரு பக்கம் வாப்பா உம்மா இல்ல, மறுபக்கம் யாரும் இல்ல, புள்ளைகள் இல்ல, ஒரே ஒரு சகோதரி தான் இருக்கிறாரு என்றிருந்தால் ஃபலஹா நிஸ்ஃபு மா தரக், அவர் விட்டு விட்டு போன நெட் அசெட்ல அவருடைய வசியத்தை நிறைவேற்றியதுக்கு பிறகு, அவருடைய கடனை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சமுள்ள நெட் அசெட்ல அறவாசி 50% யாருக்கு போகும்? சகோதரிக்கு போகும். சரி, இப்ப கட்டது ஒரு பொம்பளை மௌத்தாக இருக்கிறான். முந்துக்கு மௌத்தான் ஆம்பளை ஏரியா, இப்ப ஆம்பளை பொம்பளை மௌத்தாக இருக்கிறான். ஆனால் அவளுக்கு வாப்பா உம்மை யாரும் இல்ல, அவளுக்கு குழந்தைகள் யாரும் இல்ல. ஒரு லேடி மௌத்தாக இருக்கிறான்னு சொன்னால் அவளுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான் இருக்கிறான்னு சொன்னால் அவள் விட்டு விட்டு போன முழு சொத்தும் யாருக்கு போய் சேரும்? சகோதரனுக்கு போய்த்து சேரும். இல்லம் யகுன் லஹா வலதுன், அவளுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை என்றார். சரி, ஒரு ஆள் மௌத்தாகிட்டாரு, ஆனா அவருக்கு 2 சகோதரிகள் அல்லது 2க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரர்கள் இல்ல, தாத்தமாறு தங்கச்சிமார் 2 பேர் அல்லது 2 பேருக்கு மேல இருப்பாங்க என்றிருந்தால் ஃபலஹுமா அஸ்ஸுலுஸானி மிம்மா தரக், அந்த மையத்தை விட்டு விட்டு போன நெட் அசெட்ல 3/2 பங்கு அவங்களுக்கு போகும். 2/3 போகும்.
அவங்க ஆண் பெண் பல பேர் இருக்கிறாங்க, சகோதரிகள் சகோதரர்கள் மிக்ஸாக இருக்கிறாங்க. 5 சகோதரி 5 சகோதரன், 4 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ், இப்படியான முறையில் இருப்பாங்க என்றிருந்தால் அந்த கட்டத்தில் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்ற கணக்கு பிரகாரம் பங்குகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகள் அனைத்தையும் பயான் செய்கிறான். இது சட்டம், இது சட்டம். யுபையினுல்லாஹு லக்கும், நீங்க வழிகட்டு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இவைகளை என்ன செய்கிறான், பயான் செய்கிறான். வாழ்க்கையில ஞாபகிக்கோங்க, ஹராம் ஹலால் என்றது பொதுவாக இந்த ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாட்டு பொருள் ஹராம் ஹலால் பார்ப்போம், இதுல நல்ல விஷயம் பார்க்கத்தான் வேண்டும். ஆனா அதை விட முக்கியம் அதை வாங்குறதுக்கு பயன்படுத்துற பணம். ஒருத்தர் வாங்குற ரேஸ் புக்கில ரேஸ் ஓடிட்டு வந்து இவர் ஹலால் ஹலால் பார்க்கிறார். இது ஈனம்பர் சீக்கிரம் என்ன பார்க்கிற ஈனம்பர் எங்க பார்க்கிறாரு, இன்கம் என்ன, லஞ்சம் வாங்கிட்டு வந்து பார்க்கிறார் ஈனம்பர். என்னங்க விஷயம் இது? நீங்க எதை வாங்கிட்டுனாலும் பிரச்சனை வாப்பா, உங்களோட சோர்ஸே ஹராம். முதலாவது அடிப்படை எங்கட சோர்ஸ் ஹலால் ஆகணும், இன்கம் ஹலால் ஆகணும், இருப்பிடம் ஹலால் ஆகணும், எங்கட பேஸ் ஹலால் ஆகணும். நான் அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறது முஹர்ரம் சபருடைய ஆரம்ப பகுதி. இஸ்லாமிய கேலண்டர்ல ஒரு மாசம் பேசுது. 2012 ஆரம்பத்தில் இருக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், இந்த வருஷம் இந்த 2 சங்க ஊதுவோம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று எல்லா இடத்திலேயும் போரிடம் எல்லாம் பேசுவோம். எதை பத்தி சொன்னா இந்த ஸ்கூல்ஸை செப்பரேட் ஆக்குவோம். 2வது பேசுவோம் அனந்தர சொத்து சம்பந்தமா பேசுவோம். அனந்தர சொத்து எப்படி அனந்தர சொத்து நாங்க இஸ்லாம் சொல்லக்கூடிய, ஏண்டா இந்த நாட்டு சட்டத்திலே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய ஒரு கிஃப்ட் தான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறைப்பிரகாரம் உங்களோட சொத்தை உங்களுக்கு பிரிச்சு கொள்ளையிலும். நீங்க அரசாங்கத்தில் பேசி பிச்சை வாங்க தேவையில்லை, பிரிட்டிஷ் லோல போயிட்டு டிபெண்ட் ஆக தேவையில்லை. யாராவது சொன்ன லோவை நீங்க இருக்க தேவை, குர்ஆன் சொல்லக்கூடிய பியோர் லோவை உங்களோட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏழும். 1938 ஜூலை 17 பாஸ் பண்ணப்பட்ட சட்டத்தில் எங்களுக்கு சட்டமாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுல எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ற தேவையில்லை. எனவே நாங்கள் எல்லாரும் ஜவாபுதாரிகள், நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். இந்த 2 விஷயத்தை இந்த வருஷம் சங்காக ஓதுங்கோ, எல்லாரும் பேசுங்கோ. மதரசாக்களுக்கு டொனேஷன் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு ஹதியாக்கள் கொடுக்கிறது போல, மதரசாக்களுக்கு வக்ஃப் செய்வது போல, பாடசாலைகளுக்கு போயிட்டு நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த ஆர்கனைசேஷனால நாங்க ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம், இந்த அமௌண்ட் உங்களுக்கு தாரோம், இதை நாங்க உங்களுக்கு செஞ்சு தாரோம். ஆனா ஒரு கண்டிஷன், ஸ்கூல் செப்பரேட் ஆகும். இதை செய்வோம். இதுக்கு மேல் மிச்சமா தேவை, அதே செஞ்சு தரோம். நாங்க செய்ய வரோம், ஏண்டா நாங்க செய்யணும். 20,000 மாணவர்கள் தான் மதரசாவில் படிக்கிறாங்க. 7 லட்சம் மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 7 லட்சம். நேஷனல் காலேஜஸ் இருக்கிறாங்க, முஸ்லிம் நேஷனல் காலேஜ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 90,000 பேரு. முஸ்லிம் 4 பிரிக்கணும். நான் 4 பிரிக்கணும். ஒன்று கவர்மெண்ட் நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 90,000 பேர் இருக்கிறாங்க. அது போக நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 4,65,000 மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. மாற்று மதத்தவர்களுடைய பௌத்த இந்து ஸ்கூல்ல படிக்கிறவங்க இருக்கிறாங்க 1,00,000 மேல. இது போக இன்னும் ஒரு நம்பர் ஸ்டாட்டிக்ஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுடைய ஸ்டாட்டிக்ஸ் ஒரு மேலோட்டமாக சொல்றாங்க, நாடளாவிய ரீதியில முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்தை பார்த்தாங்க. நான் ஜும்மால சொன்னேன், ஆச்சரியமான செய்தி. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் உடைய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்புல இருக்குது. ஆனா கொழும்புடைய பாப்புலேஷன் கூட. எந்த அடிப்படையில் கூட சொன்னா,
கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்ட்ரார் இல்லையே, கொழும்புல உள்ள எல்லாருமே ரெஜிஸ்ட்ரார் இல்லை. இப்ப நான் கொழும்புல இருக்கிறேன்னா எந்த கொழும்புல எந்த விதமான ஆர்எஸ்சியோ அல்லது ஜிஆர் ஆபீஸ் எல்லாம் நீங்க எங்க இருக்குது என் உள்ள நான் இங்க வந்து இங்க லீவ் பண்றேன். ஆனா எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது. அப்ப அதுக்கு கிடைக்கலாம். அப்ப யோசிங்கோ, அன்றா அதாவது அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சேம் பாப்புலேஷன் தான் கொழும்பிலும் இருக்குது. ஆனா அம்பார டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய மொத்த ஸ்கூலுடைய எண்ணிக்கை 131. எத்தனை ஸ்கூல்? 131 முஸ்லிம் ஸ்கூல் எங்க? அம்பார டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா கொழும்புல அதே சேம் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. முஸ்லிம் ஸ்கூலுடைய எண்ணிக்கை கொழும்புல 21 மட்டும்தான். எத்தனை எத்தனை பேசுங்களேன். 131 21 எத்தனை டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கு யாருங்க பொறுப்பு? இதுக்கு யாரு பொறுப்பு? நாங்க சொல்றோம், குறைதான் பேசுறோம். எல்லாரும் சொல்யூஷன் என்ன? இது 131 21. ஆனா கொழும்புள்ளுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, உண்மையை சொல்றேன். கொழும்புள்ளுக்கு மதரசாக்களாக இருக்கு 23 மதரசா. எத்தனை மாசா? 23 மதரசா. லேடிஸ் காலேஜ் இல்லாம, லேடிஸ் மதரசா இல்லாம இந்த மதரசாக்களை துறக்கிறது போல, மதரசாக்களை வாழ வைக்கிறது போல வாழ வைப்போம், வாழ வைக்கோணம் தேவை இல்லைன்னு. அதே போலத்தான் அதை விட இன்னும் ஒரு படி முக்கியம். ஸ்கூல்களுக்கு போயிட்டு உங்களோட குறைந்தா, உங்களோட தேவை என்ன செஞ்சு தரணும், என்ன செஞ்சா எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அறிவென்றத்தை விடவும் டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி எப்படி கட்டியிருக்கு. அறிவென்றத்தை விடவும் எது டிசிப்ளின் உள்ள ஒரு சொசைட்டி. ஏன் அமைச்சுக்கோங்க, எங்கட முன்னோர்கள் வந்து எதையுமே ஹைருக்கு தான் சிந்திக்கிறாங்க. இந்த நாட்டில் ப்ரொஃபஷனல் 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 நாங்க பேசுறோம் தானே. நான் சும்மா கேட்கிறேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது பள்ளிவாசல், மதரசாக்கள், ஜமாத்துகள், அமைப்புகள் ஏராளம் இருக்குது. நான் கேட்கிறேன், எத்தனை ப்ரொஃபஷனல் சேர்ந்து மதரசாவோட செய்யறாங்க? ப்ரொஃபஷனல்ஸ் யாரும் கண்ட்ரிபியூட் பண்றது இல்ல, வெல்தி பணத்தால கொடுக்கறது இல்ல. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? ஸ்டடிக் சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? தியரியை கீறுவாங்க. அவங்கள செல்பா சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்கள்ட்ட பட்ஜெட் இருக்கும். யார்கிட்ட? ப்ரொஃபஷனல் யாரும் பெரிசா கொடுத்தன்ற எங்கேயுமே இல்லை, அப்படி கொடுத்த சரித்திரமும் இல்லை. ஆனா பெற்றால நாட்டாம வேலை செய்யறவங்க சொசைட்டியால் அவங்களோட யூனியனால மதரசா செய்யறாங்க. நாட்டாம யூனியன் செய்யற மதரசா இதுவா நாட்டாம மாறெல்லாம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உழைச்சி போட்டு என்ன செய்யறாங்க? திருவிழா ஓடுறாங்க. அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு காசு எடுத்துக்கொண்டு போறதுக்கு முன்னால அதுல 3% மதரசாவுக்கு கொடுத்துட்டு தான் போவோம். இங்க ப்ரொஃபஷனல் சொல்லி நாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் மாதிரி கேளும் இல்ல, மாஷா அல்லாஹ் ஒருத்தர் 2 பேருக்கு கேளும், அல்ஹம்துலில்லாஹ். நான் ஜெனரலா பேசுறேன். வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, மதரசாக்கள், ஸ்கூலுகள் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்கோ. நாங்க இதுகளை கவனம் செலுத்தாம நாங்க சும்மா அப்படி உருவம் என்றிருந்தால் ஏண்ட உங்களோட பிள்ளைகள் எப்படி ஆகுவாங்க தெரியுமா? ஏண்ட தீனுக்கு அனந்தரக்காரர் இல்லாத ஒரு சொசைட்டியாக பேசிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட கட்டத்தை விட்டு பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய இந்த வகுப்பு அல்லாஹ் கபூல் செய்வானாக. சூரத்துன் நிசாவை நாங்க ஆரம்பித்து சுமார் ஒரு 4 வருடங்களுக்கு பூர்த்தியாக இந்த வகுப்புக்கே நான் நினைக்கிறேன். இன்றைய நாள் 4 வருஷத்துடைய பூர்த்தி. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி இந்த வகுப்பு நாங்கள் ஆரம்பித்தோம். 2ஆம் வாரம், இது ஜனவரியினுடைய 1வது வாரம் இன்றையோடு நான் நினைக்கிறேன். சரியா 4 வருஷம் இது பூர்த்தியாக இருக்குது. வாரக்கிழமையிலிருந்து நாங்கள் புதிய ஒரு சூறா ஒன்றை நாங்கள் எடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்ன சூறான்றதையும் நாங்கள் என்ன முடிவு செய்யல, அதையும் முடிவு செய்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த வாரக்கிழமையிலிருந்து நான் நினைக்கிறேன் இந்த இஸ்லாம் முஸ்லிம் சகோதரர்கள்
இந்த புரோகிராத்தை இன்ஷா அல்லாஹ் லைவ் ஸ்ட்ரீம் செய்வாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் ஆங்காங்கே வீடுகளில் இந்த வகுப்பை கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துங்கோ. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ரிஜாலுல்லாக்கள் நபிமார்கள் நல்ல மக்களுடைய வாழ்க்கையை தந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கும் பழகிக்கோங்கோ. குர்ஆனுடைய கட்டளைகளை கொண்டு வர பாருங்கோ. தொழுகைகளை கவனம் செலுத்துங்கோ. இதே போல எல்லாரும் சேர்ந்து நல்ல விடயம் உலகத்தில் உருவாகணும், நாட்டில் உருவாகணும் என்ற ஒரே ஒரு பாதையில எங்களை வழி அமைச்சு கொண்டா அல்லாஹ் பல வகையான ஹைர்களையும் நலவுகளையும் எங்களுக்கு தந்தருவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கூட்டமாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يعافي نعمه ويكافي مزيده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله رب الرحمن குர்ஆனுடைய சில விடயங்களை பேசும் பக்கம் கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் பகிரங்கமான குற்றவாளிகள் யா அல்லாஹ், உன்னை குர்ஆனை படிக்க தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ். என்றிருந்தாலும் கூட அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய, அதை பற்றி பேசக்கூடிய சபைகள் உட்காரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கினாய் யா அல்லாஹ். இதை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ், இதை கபூல் செய்வாக யா அல்லாஹ், இதை ஏற்றுக்கொள்வாக யா அல்லாஹ். இவைகளை எல்லாம் படித்தோமோ அவைகளை கொண்டு அமல் செய்ய தொகை செய்வாக யா அல்லாஹ். அமலுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ், அமலுக்குரிய பாக்கியத்தை நசீபாக்கிடுவாக யா அல்லாஹ். ஈமானை அதிகப்படுத்திடுவாக யா அல்லாஹ், ஈமானை வலுப்படுத்திடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அனைவரையும் இஸ்லாத்தின் பக்கமாக திரும்பி கொண்டு சேர்த்திடுவாக யா அல்லாஹ். சந்தோஷமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக, கண்ணியமான வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாக மரணிக்க தௌஃபீக் செய்வாக அல்லாஹ். வாழ்க்கையையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ், முடிவையும் கண்ணியமாக்கி வைப்பாக அல்லாஹ். மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மௌத்தை நசீபாக்கிடுவாயாக, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகள் நசீபாக்கிடுவாயாக, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய குழந்தைகள் நசீபாக்கிடுவாக அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மானே மனை மக்களை பொருந்திக் கொள்வாயாக, மனை மக்களை பொருந்திக் கொள்வாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. யார் யாரெல்லாம் நோயில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், பெற்றோர்கள் யா அல்லாஹ், மனைவி மக்கள் யா அல்லாஹ், குழந்தைகள் யா அல்லாஹ், அனைவருக்கும் தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவார், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்கிடுவார் யா அல்லாஹ், பரிபூர்ணமான சுபத்தை நசீபாக்கிடுவார். எத்தனை பேர் வைத்திய சாலையில யா அல்லாஹ் நோயாளிகளா இருக்கிறார்கள் யா அல்லாஹ், குர்ஆனை ஓதிவிட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், குர்ஆனை படித்து விட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ், குர்ஆனுடைய பரக்கத்தினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆன் ஒரு ஷிஃபா யா அல்லாஹ், குர்ஆன் ஒரு ஷிஃபா யா அல்லாஹ். அனைவருக்கும் ஷிஃபாவை நசீபாக்கிடுவார், அனைவருக்கும் ஷிஃபாவை நசீபாக்கிடுவார். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறார் யா அல்லாஹ், நம் அனைவரையும் கபூல் செய்வாயாக. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவார், குறையில்லாத செல்வத்தை நசீபாக்கிடுவார், பரக்கத்தான வாழ்வை நசீபாக்கிடுவார். யார் யாரெல்லாம் துஆவுக்காக சொன்னார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யார் யாரெல்லாம் துஆவுக்காக கையெழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله تعالى وسلم على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.